இனி நாமத்தில் நம்ம எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நோக்கத்தை மறந்து தூக்கத்தை உறங்கக்கூடாது. இதான் இந்த பிரசங்கத்தின் தலைப்பு. உங்களுக்கான நோக்கத்தை விட்டு தூக்கத்தை முக்கியத்துவம் படுத்தக்கூடாது. தான் இந்த பிரசங்கம். நோக்கம் மறந்த தூக்கம், அது மாம்ச ரீதியான தூக்கமாக இருக்கலாம், ஆவிக்குரிய தூக்கமாகவும் அது இருக்கலாம். அதை நம்ம எப்படி பார்க்க போறோம்னு சொன்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதாவது தூங்குறது நீங்க ட்ரெண்ட் நினைச்சுக்கிறாங்க. தூங்குறதுலாம் இன்னைக்கு வந்து ஃபேஷன் நினைச்சுக்கிறாங்க. தூங்குறதுலாம் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டைல் நினைச்சுக்கிறாங்க. 2 மணி மேலே எழுதுனாதான் அது நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. 8 மணிக்கு எழுந்துக்கலாம். நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க, இரவுலாம் வேலை செய்கிறவர்கள், அவங்க என்ன பண்ணலாம், 8 மணி கூட 10 மணி கூட எழுதுங்க. ஏன்னா அவங்க நைட்லாம் கண்ணு மூடிக்கிறாங்க, அதனால தூங்குறாங்க. இரவு தூங்குறது பகலும் தூங்குறவங்களுக்கு பல விதமான நோய்கள் பிடிக்குன்னு சொல்லி வேலை சொல்லுது. டாக்டர் சொல்றாரு, நோய் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா, பகல்லையும் பார்த்து தூங்கினாலும் இரவுலையும் பார்த்து தூங்கினாலும் ஆட்டோமேட்டிக்காக நோய் உங்களுக்கு போல வந்துடும். இல்லையா? சாப்பிட்ட உடனே பார்த்தாலும் நோய் கூட இருக்கும். அப்போ நோயை விரட்ட வேண்டும் என்றால் நடையை கட்ட வேண்டும். இல்லையா? அது ஏதாவது ஒரு வேலையை வச்சு நீங்கள் பிஸியாகவே இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவர்கள் தூங்குவது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்த புத்தியோடு என்ன பண்ணுவோம், இருக்க கடவோம். இல்லையா? தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி இந்த வேலை நமக்கு சொல்லுது. இப்போ ஒரு 5 பேர் பற்றி நம்ம இந்த வேலை பார்க்க போகிறோம். யாரெல்லாம் தூங்குனாங்க, தெளிவு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். எலியா, செடியில் உறங்கிய எலியா. உறங்கிய எலியா, செடியில் உறங்கிய எலியா. மற்ற வாசிமா, சபையில் இருக்கிற அன்பான வாலிபர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில புரிந்தவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. ஐயா, தாழ்நிலையில் சுடப்பட்ட ஆடையும் ஒரு பாட்டில் தண்ணீரையும் குடித்து விட்டு மறுபடியும் படுத்துக் கொண்டு கூடாது. அவன் சோம்பேறி. 450 வாக்காளர்களின் தீர்க்கதரிசிகளை ஒரே நேரத்தில் வெட்டி போட்டால் எலியா என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே எலியா தான் இன்றைக்கு ஒரே ஒரு யோசனைக்கு பயந்து சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு ஆவி. அந்த ஆவி எலியாவே தாக்குகிறது, பயத்தின் ஆவி. ஒருவேளை இந்த உலகத்தையே இந்த கிராமத்தையே உங்க கையில வைத்திருந்தாலும் ஒரு சில பயம் உங்களுக்குள்ள இருக்கும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல அந்த பயம் வெளியே போவதாக. நான் உடனே வந்து நினைக்கிறேன், பிரச்சனைகளை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை தீர்க்கிற இயேசுவை பாருங்கள். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் பார்க்காதீர்களே, அதை உண்டாக்குன தேவனை பாருங்கள். பிசாசுகளை பார்க்காதீர்கள், அதை அழிக்கக்கூடிய தேவனை பாருங்கள். வறுமையை பார்க்காதீர்கள், தரித்திரங்களை பார்க்காதீர்கள், அதை நிறைவு செய்யக்கூடிய குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவு செய்யக்கூடிய தேவனை பாருங்கள். இன்றைக்கு நீங்க தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாறினீர்களானால் நீங்கள் பரிசுத்தமானவர்களாகவும் இருக்கலாம் என்று சொல்லுகிறது. ஐயா, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியவில்லை,
சபையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது பரிசுத்தமா வாழ தோன்றுகிறது. அது அப்படியே வெளியே போகும்போது அந்த எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் மறைந்து அன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் பாவத்தில் விழுந்து விடுகிறேன் என்று சொல்லுகிற அன்பான கர்த்தருடைய சகோதரர்களே, சபை விட்டு வெளியே போவதற்கு முன்பாகவே வீட்டில் சண்டை என்று சொல்லுகிற சகோதரிகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் விழித்திருக்க வேண்டும். உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுக்குள்ள மாமிச கண்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எது நல்லது, எது கெட்டது, எது மாம்சத்தில் பேசுகிறது, எது ஆவியில் பேசுகிறது என்ற பகுத்தறிதல் உங்களுக்குள்ள வர வேண்டும். சபை முடிந்து வீட்டுக்கு போன உடனே சண்டை வருது என்றால் அவன் பிசாசு. உடனடியாக வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். சபைக்கு வருவதற்கு முன்னாடி சண்டை வருது என்றால் அதுவும் பிசாசு. சனிக்கிழமை நம்ம குடும்பங்களில் சில உபத்திரங்கள் வருவது என்றால் அதுவும் பிசாசு. அப்ப இந்த ஆராதனைக்கு விரோதமாக எப்படியாவது பிசாசு போராட வேண்டும். அவனுடைய எண்ணம், அவன் சிந்தை, அவனுடைய காரியங்கள் தான். அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார். 450 பாகால்களின் தீர்க்கதரிசி ஒரே எலியா வெட்டி போட்ட 2 வாரம் சொல்லுது. துண்டு துண்டாக, சந்து சந்தாக, ஒன்றுமே இல்லாத சாத சாதையாக தான் பண்ணாரு. வெட்டி போட 2 வாரம் சொல்லுது. அதே எலியா சூறைச்செடி கீழ் படுத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதர் வந்து தட்டி, நீ எழுந்திரு, இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்து விட்டு நீ புறப்பட்டு போ, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் பார்த்துருக்கீங்க. 2ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட் கேட்ட திறந்துட்டீங்க, 2வது கேட்ட திறந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீங்க பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. இன்னும் 10 கேட்ட நீங்க திறக்க வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கையில. அதுக்கப்புறமா தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க தலைமையில வந்து பழிக்கணும்னு சொன்னா தெய்வீக வழியை நீங்க நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். முடிவில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வழியில வருகிற இப்போ நம்ம திருமணத்துக்கு போன எல்லாரும், உங்களுக்கு திருமணம் சென்னையில, ஆனா கண்டிகையில இருந்து மண்டபம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா இது இங்கே தான் நடக்குது, திருமணம் நடக்குது. ஏதாவது திருமணத்துக்கு போயிட்டு வந்துருமா? நம்ம எங்க அழைத்திருக்கிறார்கள் அவங்க தான் போக போறோம். எல்லா திருமணத்துலயும் பிரியாணி இருக்குது, எல்லா திருமணத்துலையும் ஆகாரம் இருக்குது, எல்லா திருமணத்திலும் மாப்பிள்ளை பொண்ணு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மண்டபம் இருக்குது. ஆனா நம்ம போக வேண்டிய திருமணம் எது? அது போல இன்றைக்கு நிறைய பேர் தெரியாம பிசாசின் ஆளுகையில் அகப்பட்டு பிசாசின் வழியில உட்கார்ந்து கொண்டு எப்படி வேணா பண்ணலாம் பொழுது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்லாம் தேடுறாங்க. கிறிஸ்தவுக்கு ஆப்ஷன் இல்லை, ஆண்டவர் பண்ணுறாங்க. அல்லேலூயா. கவனிங்க, குறுக்கு வழி இல்லை, அந்த வழி நேரானது தான். அந்த வழியில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அன்பான கருத்து, அது நேர் வழி தான். இதில் குறுக்கு வழி எதுவும் கிடையாது கிறிஸ்தவத்தில். அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதனால தான் சொல்றேன், நீங்க எங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த எலியா இவ்வளோ வல்லமை உள்ளவர், 7 அற்புதங்களை செய்தவர், 7 அடையாளங்களை செய்தவர், இவருக்கு என்ன பண்றாங்க? இந்த பயத்தை நாம் பிடித்துக் கொண்டது என்று இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் வாசனம், அவர் சூரியன் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. நித்திரை என்ன பண்றாரா? பண்ணினான். அப்போ செடியில் உறங்கிய எலியா, அடியில் உறங்கிய யோனா. அல்லேலூயா. எடுத்து கொடுங்க யோனா 1ஆம் அதிகாரம். ஐயா, நீ ஜெபம் பண்ணனா உலகத்தை அவங்க எழுப்பி ஜெபம் பண்ணு சொல்ற காலம் வரும். நீ ஊழியக்காரனா இருக்கலாம், நீ சபைக்கு விசுவாசியா இருக்கலாம், நீங்க மூத்தப்பனா இருக்கலாம். நீ படுத்து கொண்டு நித்திரை செய்யும் போது கப்பல் ஓட்டுறவனா இருந்தாலும் சரி, கார் ஓட்டுறவனா இருந்தாலும் சரி, பிளைட் ஓட்டுறவனா இருந்தாலும் சரி, உன்னை தட்டி ஜெபம் பண்ண சொல்ற காலம் வரும். அல்லேலூயா.
அதுதான் நடந்தது யோனாவுக்கு. ஒரு கப்பல் மாலுமி, நீ எழுந்து உன் கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்றத நம்ம கேட்கிறோம். அப்போ ஒரு தூதன் எழுப்பி நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு பிரயாணம் சொல்றாரு. ஒரு பெரிய மீனை யோனா ஆயுதம் செய்து வைத்திருந்தார். அந்த பெரிய மீனின் வயசு என்ன பண்றாரு, அவர் உள்ள போய் 3 நாள் இரவு பகல் இருந்து அவர் என்ன பண்றாரு, நினைவு பட்டத்தில் என்ன பண்றாரு, கரை ஒதுக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறாது, உங்கள் குடும்பங்கள் மாறாது, நீங்கள் மாற மாட்டீர்கள். தூக்கமே வாழ்க்கையை வைத்துக் கொண்டு வாழாதீர்கள். வேலையை ஒரு விக்கிராராதனை வைத்துக் கொண்டு வாழாதீர்கள். வேலை என்பது சும்மா உங்கள் உணவுக்கும் உடைக்கும் ஒரு சின்ன காரியம் தான், ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அதையே தலையில தூக்கி கொண்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி அதே மறைச்சு விட்டார். வேலை என்பது உன்னுடைய சாதாரண ஒரு காரியமாக இருக்கும். சாப்பிடுவதற்கு உணவுவதற்கும் உண்ணுவதற்கும் ஒரு ஆயுதம் தான் வேலை. நீ எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கிறிஸ்தவன் முன்னே போகிறவனாக இருக்க வேண்டும், முன்னேறுகிறவனாக இருக்க வேண்டும், முன்னேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? முன்னே போக வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னே போக வேண்டும், அவர்கள் முன்மாதிரியாக வாழ வேண்டும். இரண்டாவது, நீங்கள் முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் முன்னேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதலியாக போனீங்க எப்படி போனோம்? முன்னே போக வேண்டும், நீங்கள் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் முன்னேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முன்னே போக வேண்டும், சொல்லுங்க, முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும், முன்னேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. இதுதான் நான் போதிக்கிறேன். மீதி 20,000 பேர் அந்த பக்கம் தான் நிற்பேன். யார் பாதிக்கப்பட்டதோ அந்த பக்கம் நம்ம தான் பண்ணணும் நிற்போம். உங்களுக்கு தெரியாத கிறிஸ்தவத்துடைய போதனை ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் போதனை தெரியும், அதை வச்சு வாழ முடியல. கரெக்டா? சத்தியம் தெரியாமல் யாரும் இருக்கீங்க. இந்த சத்தியம் எல்லாருக்கும் தெரியும். சபையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே படிச்சவங்க தான் நீங்க. இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாதாரண ஆளுங்க நீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக படிச்சவங்க யாரும் கிடையாது, எல்லாம் அதிகமாக படிச்சவங்க தான் இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். படிப்பு ஒரு மேட்டரே கிடையாது. படிக்காதவங்க தான் படிப்பு உருவாகணும். படிக்காதவன் 1 2 நம்ம சொல்லிக்கலாம். இல்லையா? படித்தவர்கள் படிக்காதவர்கள் அர்த்தமாக இருக்கக்கூடாது. தேவன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை படிக்கும் போது படிப்போடு படிக்கவில்லை, எல்லாருக்கும் அறிவோடு தான் படித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர்கிட்ட படிச்சாங்க. ஆண்டவர் தான் அவன் டீச்சராக இருந்தார். அல்லேலூயா. அப்போ அவங்களோடய நம்ம படி கொஞ்சம் படிக்க முடியாது. அல்லேலூயா. செடியில் உறங்கிய எலியா, அடியில் உறங்கிய யோனா. நீங்கள் செடியின் அடியில் உறங்கக்கூடாது, அடியிலும் கூடாது, உறங்கக்கூடாதுன்னு சொல்லி வாசனம் சொல்லுங்க. மடியில் உறங்கிய சிம்சோன். அல்லேலூயா. எடுத்துக்கொண்டு நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். படுத்து தன் பலத்தை இழந்தான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அநேக தெளிவாக்கள் இன்றைக்கு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும்படியாக உங்கள் பலன் எதில் இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், அந்த பிள்ளை மனோவாவை பார்த்து, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பேன், அவன் நசரேய விரதம் முடியக்கூடாது இருக்க வேண்டும், அவனுடைய தலையிலிருந்து சவரன் கத்தி படக்கூடாது, முடி ஒன்றனா கூடாது, அவனுடைய தலையில நீங்க வழிக்கக்கூடாது, வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொருத்தனையை ஆண்டவர் செய்கிறார் அன்றைக்கு. ஏன்னா அவனுடைய தலையில மிகுந்த பலன் இருக்கிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவனை அழிப்பதற்காக விரோதிகள் செயல்படுகிறார்கள். ஒரு பெண்ணை பாகலத்தையாக பயன்படுத்தி அந்த பெண்ணின் மடியில் அவனை உறங்க செய்து
உன் பலன் எதில் இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறாங்க. 4-5 முறை சிம்சன் மாற்றி மாற்றி சொல்லுகிறார். அந்த காரியத்தெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, செயல்படுத்துகிறாங்க. அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனாலும் கடைசியாக அவனை திரும்பி என்ன பண்றாங்க, கேள்வி கேட்டதுனால சிம்சோன் என்ன பண்றாரு, அந்த பலனை இழக்கிறார். அல்லேலூயா. சிம்சோன் பலனை இழந்தார் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு நீங்கள் பலவானா இருக்கலாம், நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்கலாம். உங்க பலன் யாராவது போய் கொண்டிருக்கிறது. ஸ்திரீ விதத்துல எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. எந்தெந்த காரியங்களை சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம் தான் நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சொந்த மனைவியிடத்தில் சொல்லலாம், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற ஸ்திரீகளிடத்தில் சொல்லக்கூடாது. அல்லேலூயா என்று வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. 3 காரியம் நாம் பார்த்துக்கிறோம். 3 பேருமே தலைவர்கள் தான். 3 பேருமே சோர்ந்து போனாங்க, பலப்படுத்தப்பட்டாங்க. ஆனாலும் விழுந்து விடவில்லை. கர்த்தரால் எழுந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எலியா என்ன பண்ணார், 7 அற்புதங்கள் செய்துதான் ஒரு எலிசாவை உருவாக்கி போனாரு. தெளிந்த புத்தியுள்ளா மாறினாரு. இந்த யோனா பயந்து ஓடினாரு. ஆனாலும் நினிவே பட்டணத்தார் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிறார் என்று வார்த்தை சொல்கிறது. 1,20,000 ஜனங்களை ரட்சிக்கப்படாமல் தரப்படாமல் சொல்லுகிறது. 3ஆவதாக இந்த சிம்சோன் தாடை எலும்புகளை எடுத்துக்கொண்டு அநேகரை முறியடித்து அலங்கத்தை இடித்து போனார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியாக இன்றைக்கு நீங்கள் கூட பலத்தோடு சுகத்தோடு இல்லாமல் இருக்கலாம். கர்த்தரின் பலத்தை நம்பி நீங்கள் வாழும்போது, கர்த்தரின் பலத்தோடு நீங்கள் இருக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிற வளம் கொள்கிறார். 4வது நம்ம பார்ப்போம். மாடியில் உறங்கிய ஐடி அப்போஸ்தலர் 20:9. ஜன்னலில் உட்கார்ந்திருந்து அவன் நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் இவன் தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் இடத்தில் விட்டு கீழே விழுந்து மரித்தவனாய் எழுப்பப்பட்டான். அல்லேலூயா. ஐதுங்கன்னு ஒரு வாலிபன் இருந்தார். அப்போஸ்தலர் நாட்கள்ல பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவர் பிரசங்கம் பண்ணுறதை விட்டு நித்திரை மயக்கமா இருந்தாரு. 3ஆம் மத்தையில் நின்று விழுந்து மரித்தவனாய் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு சொல்லுங்க, நான் பாடல பிரசங்கம் பண்ணும்போது நித்திரை பண்ணுவதும் மரிப்பதும் சமம். பிரசங்கம் பண்ணும்போது தூங்குறது, பிரசங்கத்தில் வெளியே போகிறது, சபைக்கு வராமல் இருப்பது, உயிர் அன்னைக்கு போனது சமன்றாக சொல்லுது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதாமா? புத்தகத்தை கேட்காமல் இருப்பது, கேட்டும் கேட்காமல் இருப்பது, இது நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தாம செயல்படுத்தக்கூடாதான்னு பார்ப்பது. மத்தையில் இருந்து விழுந்தான் புத்தகம் பண்ண தூங்கிதான் மத்தையில் இருந்து தான் பண்ணான், விழுந்தான் மருத்துவரை எடுக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு கூட இந்த வசனத்தை கேட்டு ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுட்டு போற நீங்க மருத்துவர்களுக்கு சமானமா பாருங்க. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு முன்னேறுகிறவர்கள் அடுத்த இலக்கை நோக்கி நீங்க அடையலாம் என்று வேதம் சொல்லுது. இந்த வார்த்தைகள் தேவனுடையதாக இருக்குது, என்னுடையதாக இல்லை. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும் என்றால் தெய்வீக அன்பு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு வாயிலாக்கு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஏதோ ஆயிரம் பேர் சபைக்கு கொடுக்கிறோம், நம்ம போகிறோம் என்று இருந்தா உங்கள் வாழ்க்கையில் இல்லை பல லட்சியங்களை நீங்கள் அடைய முடியாது. பல லட்சியங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் தெய்வீக அன்புக்கு நேராக தான் நீங்கள் வர வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுது. இந்த தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, விளையாடப்பட்டது, விட்டு கொடுக்க முடியாதது, யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சாத்தியம் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிறிஸ்தவர்கள் ஒரு பெயரை அடைந்திருக்கீங்க, கிறிஸ்தவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அந்த பாடத்தை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க இருந்தார் ஃபர்ஸ்ட்? செடியில. 2வது ஆமா அடியில. அதுக்கப்புறம் 3வது மடியில. 4வது மாடியில. 5வது தோட்டத்தில் உலாவுகிறார், உறங்கி கொண்டிருக்கிறார். மத்தேயு 26:40.
அவர்கள் நித்திரை பண்ணுவதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்துவோடு இந்த மக்கள் என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. ஆண்டவர் வந்து 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? என்ன கேட்கிறாரு? ஐயா 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? நீங்க அங்க தான் பண்ணிருப்பீங்க. ஏசப்பா சொல்லிட்டு கூட கேட்டிருப்பீங்களாமா? கேட்டிருப்பீங்களா? இன்னைக்கு யாராவது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாம வாழறது ஒண்ணு, சொன்ன இல்லாத வாழறது ஒண்ணு. ஜெபம் கிறிஸ்தவங்களுக்கு சொல்றேன், ஜெபம் எப்படிப்பட்டதுன்னா தேவனோடு உறவாடுவது. தேவ உறவு இல்லாம எந்த உறவுக்கு உதவ போகுது? பேசவே மாட்டாங்க. ஆனா நோட்டீஸ் பேர் இருக்கு. அந்த உறவா இல்லையா? கல்யாணத்துல பேசி பண்ணீங்க. ஆனா என்ன பண்ணுங்க? தாய் மாமன், சிறிய தகப்பனார், பெரிய தகப்பனார், தாத்தா பாட்டி பேத்தி, அண்ணன்கள் அண்ணிகள், உறவுகள் சகோதரர்கள், மாநிலங்கள் சொல்லிட்டு தான் பண்றீங்க, பேர் போறீங்க. அவங்களுக்குள்ள உண்மையான உறவு உங்களுக்கு இருக்குது. உண்மையான உறவா போய் வருவா? நகை போட்டுக்கிறான், போட மாட்டாங்க, வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் பேர் பேசி போடலாம்டா. என்ன உறவு? போலியான உறவு தானே? ரத்த சம்பந்தப்பட்ட உறவு தானே? அது உண்மையா நேசிக்கிறீங்களா? அந்த உறவு 2 நாள் தான் அறுந்துடும். ரத்த மாம்ச உறவு 2 நாள்ல முடிஞ்சு போயிடுமா? நீ 2 பேசினா அவன் 2 பேசினா முடிஞ்சு போயிடும் உறவு. ஆனா அவர் நீ எந்த தப்பு செய்தாலும் உன்னை மன்னிச்சு, எவ்வளவு துரோகம் செய்தாலும், எவ்வளவு அவருக்கு தூரமா வாழ்ந்தாலும் உன்னை நேசிக்கிற ஒரே உறவு ஆண்டவருடைய உறவு மட்டும்தான். ஆண்டவருடைய உறவு ஒரு மத்தியில செயல்படுகிறது. அன்பான காத்துக்கிட்டு அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, இப்படியாக நீங்க என்ன பண்ணணும்? செடியில, அடியில, மடியில, மாடியில படுத்து கொண்டு இருக்கீங்க. இது லாஸ்டா என்ன பண்றோம்? தோட்டத்துல என்ன பண்றோம்? படுத்து கொண்டு இருக்கணும். ஆனா நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அல்லேலூயா.